போன பதிவில் பெரியவா இந்த சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணார், அது மட்டும் இல்லாமல் நாம சங்கீர்த்தனம்க்கு அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தோம். 1947 அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிடுது இல்லையா, அன்னைக்கு பெரியவா ஒரு உரை கொடுக்குறாராம், ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மூவர்ண கொடி இந்த 3 கலர்ஸ்க்கு நமக்கு அர்த்தம் தெரியும். அதே மாதிரி சென்டரில் இருக்கிற அந்த அசோகா சக்கரா அப்படிங்கிறது அசோக அரசர் நிர்மாணிக்குது. அதில் இருக்கிற 27 ஸ்ட்ரைப்ஸ் 27 கோடு இருக்கும். அதில் அந்த 27க்கும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். ஆனால் பெரியவா கொடுக்குற அர்த்தம் என்னவா அப்படின்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாராம், ஏவம் பிரதர்த்தம் சக்கரம் அப்படின்னு சொல்கிறாராம். மகாபெரிவா என்ன சொல்கிறாலாம் அப்படிங்கிறது, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கிறது தான் என்னவா இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சக்கரம்ங்கிறது யூனிவர்ஸ், பிரபஞ்சம். ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாங்கிறது மேலே பெருமாள். ஸோ பெருமாள் தான் பரமாத்மானா என்ன பண்ணுறான், இந்த ஜீவாத்மாவை படைக்கிறான். ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகும், ஒரு நாள் இந்த ஜீவாத்மா போய் அந்த பரமாத்மாவை அடையணும். அதுதான் அந்த சர்க்கிள், இந்த சைக்கிள் இல்லையா. பிறக்கிறோம், செத்து போகிறோம், செத்து போனால் எங்கே போகணும், பெருமாள் கிட்டே போகணும். அது நன்றத்தையும் நடுவில் இணைக்கிறது தான் இந்த சக்கரமான யூனிவர்ஸ். அப்போ எப்படி இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடைக்க, அது உள்ளே போனால் தானே அது கம்ப்ளீட் சர்க்கிள் ஆகும். திருப்பி பாவம் பண்ணி அடுத்த ஜென்மம் எடுக்கிறது நோ யூஸ். ஸோ இப்படி அப்படி போய் அடையுன்றதுக்கு பெரியவா சொல்கிற ஒரு எளிமையான வழி என்னவான்னா, நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள். மெயினாக அவர் என்ன சொல்கிறாரா அப்படின்னா, மனசாட்சி. இந்த மனசாட்சி மட்டும் ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னா, நம்மளை யாருமே நம்ம பதில் சொல்கிற இடத்துலையே நம்ம நிற்கவே மாட்டோம். நமக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இப்போது தப்பு பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாட்சி அப்படின்னு ஒருத்தர் அதை நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்க ஒரு சாட்சியை கூட்டிகிட்டு வருவேன். அதனால தான் அந்த வார்த்தைக்கு பேரே என்னவா வந்திருக்குன்னா, மனம்தான் நீ செஞ்ச தப்புக்கும் சரிக்கும் சாட்சி அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி 1948 வருஷம், அதாவது 47 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது. 48 மகாத்மா காந்தி என்ன ஆகிறாரு, சுட்டுக் கொல்லப்படுறாரு இல்லையா. அந்த நாள் அன்னைக்கு பெரியவா என்ன சொல்கிறாளாம் அப்படின்னா, மகாத்மா காந்திங்கிறவரோட இழப்பு நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்கிறாராம். பெரிய சொத்தையே நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி காட்டின வழிகளில் அவர் ஃபாலோ பண்ண லைஃப் ஸ்டைல், அவள் சொன்ன பிரின்சிபல்ஸை என்ன பண்ணணும், எல்லாருமே நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே கடைப்பிடிச்சி வாழணும் அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொல்கிறாரு.